அஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் பாருங்கள், தன்னுடைய திருமறையில் 13வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஈமான் கொண்டவர்களே, அல்லாவை நினைவு கூறுவதனால் அவர்களின் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாவின் நினைவு கூறுவதனாலேயே மட்டுமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. இப்போ நம்மள பல பேர் நினைக்கிறோம், மன அமைதியே இல்லை, நிம்மதியே இல்லை. அந்த மாதிரி பல பேர் பல நிலைகளில் பல காரணங்களால் இருக்கிறோம். தீர்வு என்னான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். தீர்வு என்ன? இறைவனை நினைவு கூற வேண்டும், இறைவனை திக்ரு செய்ய வேண்டும், இறைவனை புகழ வேண்டும், இறைவனை துதிக்க வேண்டும். செது பாருங்களேன், இறைவனை துதிக்கிறதுனா என்ன, இறைவனை புகழ்கிறதுனா என்ன? ஒரு சுப்ஹானல்லாஹ் தொடர்ந்து சொல்வதும் திக்ரு தான். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து சொல்வதும் திக்ரு தான். ஒரு அல்லாஹ் அக்பர் தொடர்ந்து சொல்லுவதும் திக்ரு தான். ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவதும் திக்ரு தான். அதாவது இறைவனுடைய நினைவை இதயத்திலும் நினைவிலும் ஏற்றி அவனை துதிப்பது, அவனை நினைப்பது. இதுதான் இதற்கான மருந்து. நல்லா தெளிவாக சொல்லிட்டான். நமக்கு எப்பெல்லாம் கலக்கம், நமக்கு எப்பெல்லாம் பதஷ்டம், நமக்கு எப்பெல்லாம் மன நிம்மதி இல்லாத நிலை வருதோ, அப்போ தனிமையில் உட்காந்து அல்லாவை நினைத்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இந்த திக்கர்களை செய்தால் நிச்சயமாக மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ்.